லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அங்க ஹாலிடே விடுவாங்கல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் லோக்கல் ஃபெஸ்டிவல். லோக்கல் ஹாலிடேஸ் அந்த டேஸ்ல இல்ல. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஏதோ தகவல் இருக்கா? அந்த டேஸ்ல இல்ல லோக்கல் ஹாலிடேஸ். அது வந்து அப்ளிகபிள் சொல்லுவாங்க படிப்படியா. இது வரைக்கும் வந்துடும். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்ல ஒரு டைம்ல லேட் பண்றாங்க. ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து அலைய விடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு சிட்டா நீங்க இப்ப இங்க எங்கிட்ட சொல்றீங்க நிறைய விஷயங்கள், பட் அவங்க கிட்ட இந்த பழக்கம் படையில வந்து சிட்டா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? என்ன பிசினஸ் பர்பஸ், என்ன பர்பஸ்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்க 50,000 எதுவுமே பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கும். சட்டம் இருந்தது அன்னைக்கு இருந்த சட்டம் வேற, இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கல. அன்னைக்கு வந்து பிராண தூது விட்டா, இன்னைக்கு செல்போன் மெசேஜ் எடுக்கிறோம். சோ வந்து இது தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருக்கிறது தங்கம். இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிசினஸ் பீப்புள் என்ன பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணீங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். ரொம்ப அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயங்களில். ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள போறீங்க? இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆயிட்டு இருக்கு. அமௌண்ட் இல்ல, வால்யூம்ஸ், பல்க். எபிக் கார்டு வரல இல்ல, அதுக்குள்ள வந்துரும். நம்ம 15 டேஸ்க்குள்ள கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துரும். எபிக் கார்ட்ஸ் வந்துரும். ஆஃப்டர் ஃபைனல் ரூல் we have the figures on that. Huh? No, final 3.14 lakhs after final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதுல இருக்காங்க இன்வால்வ். நாமினேஷன் ஃபைல் பண்ணது மொத்தம் 8 டேஸ் வருது. அதுல லோக்கல் ஹாலிடேஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 பாலாந்து தூத்துக்குடி சொல்லுங்க. சோ இதுல எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு அத்தனை நாள் பண்ண முடியும். கிளியரா இப்போ தெளிவா சொல்லிட்டேன். நீங்க திருப்பி அதை கேட்கறேன். பணம் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் இருந்தா போதுமா? இல்ல நான் என்ன தேவைக்காக பணம் எடுத்து போறேன் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்டா
எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். ஆனா இப்ப என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் நகை வாங்க போறேன், அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போலாம்? You would like to reply to this? இல்ல சோர்ஸ் ஆஃப் மணி இப்ப அந்த பணம் உங்க பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்க காட்டணும். நான் ஒரு விவசாயி சார். எது இருந்தாலும் நீங்க யூ கேன் ஆல்வேஸ் நீங்க சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க, கையில கேஷா வச்சுக்க மாட்டீங்க, எங்கதான் எடுத்துட்டு வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும், இல்ல ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும். உங்க பணம்ன்றதை நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். நான் விவசாயி சார், எனக்கு விவசாயத்துல வந்த வருமானமா இருக்கலாம், தேங்காய் வித்து வந்த வருமானமா இருக்கு. பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லியிருக்கோம்.